எடுத்துக்கக்கூடியது யாருமே கிடையாது. அப்போ நல்லது சொல்லப்படணும்னா என்ன நினைப்பாங்க, ஆகா நம்ம மனசை மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தாயுது அப்போ எனக்கு நல்ல விஷயமே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இப்போ முருகப்பெருமானா நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாலும் கூட நீங்கள் யாராச்சும் மனசில் நினச்சிருக்கீங்களா? என்னப்பா இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணுறீங்களா? இல்லைம்மா. இல்லை. இப்போ பெண்களுக்கு வந்து சிறப்பு நிறையா இருக்குது, அதே நேரத்தில் ஆண்களுக்கு சிறப்பு. இப்போ உள்ள காலத்தில் பாருங்கள், இப்போ வசதிக்கு தகுந்த மாதிரி 1/2 பவுன் 1 பவுன் தாலி கட்டுறாங்க. ஆனால் அப்போ உள்ள காலத்தில் தங்கத்தில் தாலி கட்டினாங்களா இல்லை எதில் தாலி கட்டினாங்க அப்படின்னா, முடமுறையாத மஞ்சக்கிழங்கு எடுத்து 21 நூலை சுற்றி பெண்களுக்கு தாலியாக கட்டினாங்க. ஏன் இது நாடகத்தை வச்சு இவங்க பார்த்து இவங்க அதை கேட்டு இவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி நாடகம் இதுதான். அப்போ முருகப்பெருமானுக்காக என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு. எப்படி தெரியுங்களா? ஏண்டி வெள்ளச்சி என்ன தெரியலையா, போடி வெள்ளச்சி என்ன புரியலையா, நெஞ்சு நோங்குது ஒண்ணு, உன் கால் 2 போகுது பின்ன, உன்னை முத்தமிட துடிக்கிறேன் கண்ண, நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண, நீ காய்தாடா பழந்தாடா சொன்னா